ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். எழுப்புதலுக்கு தேவையான 6 காரியங்கள். இதை குறித்து முதலாவது ஒரு 2 காரியங்களை பேசியிருக்கிறேன். அதை குறித்து திரும்ப ஒரு முறை அவங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையான எழுப்புதலுக்கு தேவையான உபகரணங்கள். இதனுடைய முதல் பாகத்தை பார்க்க அன்பாக கேட்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன். எழுப்புதலுக்கு முதல் அஸ்திபாரம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லை என்றால் எழுப்பது இல்லை. ரிவைவல் என்ற வார்த்தையே ரிப்பன் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. அடுத்து சொல்ல விரும்புகிறேன். எழுப்புதலுக்கு இரண்டாவது முக்கிய காரணம் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பது. இன்றைக்கு அதை குறித்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். மூன்றாவது இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால் வேல்யூ கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பது. அதிலிருந்து சில காரியங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்து உயர்த்தி காண்பிப்பது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் 1, 2, 3. அதாவது கிறிஸ்து உயர்த்தி காண்பிப்பது என்றால் அவரை மட்டுமே பேசுவது. அதாவது எழுப்புதலை குறித்து பேசுவதல்ல. எழுப்பதின் காலத்துல எழுப்புதலை குறித்து பேசுவதல்ல, கிறிஸ்துவை குறித்தே பேசுவது. நாட் டாக்கிங் அபவுட் த ரிவைவல் பட் அபவுட் கிரைஸ்ட். அதுதான் எழுப்புதலுக்கு உண்மையான அடையாளம். எழுப்புதலை அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் என்று சொல்லுவதல்ல. எழுப்புதலே கிறிஸ்துவை அதிகமாய் பேசுகிறார்களே, அதான் எழுப்புதல். இன்றைக்கு கிறிஸ்து அதிகமாய் பேசப்படுவதில்லை. சொந்த கதைகள், கட்டுக்கதைகள், அனுபவங்கள் இல்லை அன்பானவர்களே. உண்மையான எழுப்புதல் எக்ஸால்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை உயர்த்தும். அதாவது கிறிஸ்து உயர்த்துவது என்பது ஆழமாய் அன்பு கூறுவது, லவ்விங் மோர், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவது. இதைத்தான் மார்க் 12:30 ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் எழுப்புதல். இன்றைக்கு அன்பு கூறுகிறோம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட 3 காரியங்கள்: முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனம், முழு பலன். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையை சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் ஆராதனையிலே நீங்கள் அன்பு கூறுவதிலே முழு இருதயம் இருக்கிறதா? பாதி இருதயம், இல்லாவிட்டால் ஒரு 10% இல்லையே, அந்த முழு இருதயம். A total place for total God. அவருக்கே முழுமையான எண்ணங்கள், சுபாவங்கள், உடைய சிந்தை, என் செயல் எல்லாமே முழு இருதயம். அதுல வேறு ஒருவருக்கு இடம் இல்லை. 2 மனம் அல்ல, ஒரே மனம்தான். 2 சிந்தை அல்ல, ஒரே சிந்தைதான். 2 ஆசை அல்ல, ஒரே ஆசைதான். என்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தை வருகிறதோ அன்னைக்குதான் எழுப்புதல். அதைத்தான் சொன்னேன். எக்ஸால்ட் கிரைஸ்ட் என்பது முழு பலத்தோடு கூட. ஆராதனையை முழு பலன், கொடுப்பதில்லை, துதிப்பதில்லை, ஊழியம் செய்வதில்லை முழு பலன். 2 முழு ஆத்துமா, உணர்ச்சி, சித்தம், அறிவு எல்லாமே முழு ஆத்துமாவோடு. அது மட்டுமல்ல, முழு மனம். இன்றைக்கு அரைகுறையாய் தான் ஆலயத்துக்கு வருகிறோம். கொடுப்பதிலே முழு மனம் இல்லை. ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் கொடுக்குறீங்களா? முழு மனதோடு கொடுக்குறீங்களா? உங்கள் காணிக்கை, தசம பாகம், உங்கள் நேரங்கள், உங்கள் ஜபங்கள் எல்லாம் ஒரு முழு மனதோடு தானா? உங்கள் அர்ப்பணம் முழு மனதோடு தான் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, முழு பலன். ஏதோ பாதி பலன் அல்ல. பலவீனங்கள் இருக்கலாம், வயோதிபர்கள் இருக்கலாம். ஆனாலும் வயோதிபங்களை மறந்து உங்கள் பலவீனங்களை மறந்து உங்கள் மூப்பை மறந்து வயதை மறந்து சூழ்நிலைகளை மறந்து முழு பலன் தேவன் தந்தாரே. இந்த நாளை காண உதவி செய்தாரே. நான் உங்களோடு பேச, இதை நீங்கள் கேட்க, இதெல்லாம் அவர் தந்த பலன் அல்லவா? நீர் தரும் பலத்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க என்னால் ஆகுமே. அவர் பலன், மருந்து அல்ல, மாத்திரை அல்ல.
நம்முடைய உடற்பயிற்சி அல்ல. இன்றைக்கு என்னென்னோ செய்கிறோம். ஆரோக்கியமா இருக்கேன். அதெல்லாம் பாதி வேலை செய்யும். எவ்வளோ ஜிம்முக்கு போறவங்கலாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லை. ஜிம்மிலே மரித்து போன மக்கள் ஏராளம். உடற்பயிற்சி கூடத்திலேயே மரித்து சுருண்டு விழுந்த மக்கள் ஏராளம். நீங்கள் ஊடகத்திலே பார்க்கலாம். அப்படியானால் என் பலன், என் ஆரோக்கியம், என் அறிவு, என் பாதுகாப்பு, என்னுடைய அந்த பயிற்சி, என்னுடைய அந்த மருத்துவங்கள் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பலன், அவர் சத்துவம், அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில. இதுதான் இழுப்பதனுடைய முதல் அறிகுறி. இழுப்பல் இருக்குமானால் தி எக்ஸால்ட் கிரைஸ்ட். அதாவது சாதனைகளை பேச மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாதனைகளை கண்டு மகிழ்கிறோம். இழுப்பதன் காலத்திலே சாதனைக்கு மதிப்பில்லை. இதை செய்தேன், இத்தனை சபைகளை கட்டினேன், இல்லை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இழுப்புதல் என்பது, இழுப்பதற்கு இரண்டாவது காரணம் ஆல்வேஸ் எக்ஸால்டிங் கிரைஸ்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, அன்பானவர்களே, ஒவ்வொரு நினைவுகளும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு சிந்தைகளும் அவரையே உயர்த்துவது. நேரம் கிடைக்கும் மட்டுமல்ல, தேவைக்கு மட்டும் அவர் உயர்த்துவதில்லை. இந்த உலகம் அப்படித்தானே. ஒரு தேவை, உங்கள் முகவரி தேடி வருகிறார்கள். தேவை முடிந்த பின்பு உங்கள் முகங்களையே மறந்து விடுகிறார்கள். இது உங்களுக்கு கனவும் இருக்கலாம். தேவை வரும்போது முகவரி தேடி வருகிறார்கள். தேவை முடிந்த பிறகு நம்முடைய முகங்களையே மறந்து விடுகிறார்கள். நம்ம நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்க. இது நான் பலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இழுப்புதல் என்பது ஆல்வேஸ் வாக்கிங் அண்ட் டாக்கிங் எவ்ரி மூமெண்ட்ஸ் வித் கிரைஸ்ட். ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரோடு பேசுவது, அவரோடு நடப்பது, இதுதான் எக்ஸால்டிங் கிரைஸ்ட். எவ்ரி மூமெண்ட்ஸ் வாக்கிங் வித் காட், எவ்ரி மூமெண்ட்ஸ் டாக்கிங் அபவுட் காட். இன்னைக்கு ஆண்டரை பற்றி பேசுறது, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஆண்டரை பற்றி எப்பாவது பேசுறீங்களா மற்றவங்கிட்ட? காலை எழுந்தவுடன் இரவு நேரம் வரை சொந்த அலுவல், சொந்த வியாபாரம், சொந்த பிழைப்பு, உங்க காரியங்கள், சமையல், வேலை, அலுவல், இதுலயும் அந்த ஃபேஸ்புக், அதை விட்டால் சீரியல், அவரை குறித்து பேசுகிற அந்த சிந்தனை உண்டா? டாக்கிங் அண்ட் வாக்கிங் வித் காட் எவரி மூமெண்ட். அது மட்டுமல்ல, அந்த நித்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம், நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு இழுப்பது வரும். இழுப்பது வரும் என்றால் there will be a reality about the eternity. நித்தியத்தை குறித்த ஒரு சரியான வெளிச்சம். இன்றைக்கு அநேகருக்கு துக்கமான ஒன்று, நித்தியத்தை குறித்த அந்த அறிவே இல்லை. அது என்ன நித்தியம், நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வு? மக்களுக்கு அதை பற்றி யோசிக்க there is no time. அந்த நித்தியத்தை குறித்த அந்த ரியாலிட்டியே இல்லை. இது ஒரு கற்பனை உலகம். போனா போகலாம், போகாவிட்டா விட்டுடலாம், அவர் மனசு வச்சா உள்ள போகலாம். நோ. இழுப்புதலுக்கு இழுப்புதலின் நாட்களிலே there will be a reality about the eternity. இன்னைக்கு அந்த நித்தியத்தை குறித்து யோசிக்கிற மக்கள் மிக குறைவு. அப்படி யோசிச்சாங்கன்னா தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி யோசிச்சா அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி யோசிச்சாங்கன்னா அடுத்தவங்களை மனநோக பண்ண மாட்டாங்க. அதை யோசிச்சாங்கன்னா அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டாங்க. They fail to understand the reality of the eternity. தமிழில் சொல்லுகிறேன், அந்த நித்தியத்தை குறித்த அந்த உண்மை பொருள் அவங்களுக்கு புரியல. இல்லாவிட்டால் சுபாவங்கள் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், தாழ்மை வந்துடும், மனதுருக்கம் வந்துடும், அந்த அடுத்தவர்களை குறித்த சிந்திக்கிற சிந்தனை வந்துடும், தயவு வந்துடும். ஏனென்றால் அந்த ரியாலிட்டி ஆஃப் த இட்டர்னிட்டி, நித்தியத்தை குறித்த ஒரு உண்மை சொரூபம், நித்தியத்தை குறித்த அந்த உண்மை வெளிச்சம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய இழுப்புதலுக்கும் காலங்களிலே அதிகமாய் கிறிஸ்து பேசப்படுவார், சிலுவை பேசப்படும். அதான் இழுப்புதல் கிடையாது. கிராஸ் அண்ட் கிரைஸ்ட் will be manifested. இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு சிலுவை பற்றி எப்ப பேசுறோம்? 40 நாட்கள்ல சிலுவை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் சிலுவை மறந்து விடுகிறோம். சிலுவையின் மேன்மை, சிலுவையின் புண்ணியங்கள், சிலுவையினுடைய அந்த ஆழங்கள். இந்த ஊடகத்துல சிலுவை பற்றி ஏறக்குறைய ஒரு 65 செய்திகளை பேசியிருக்கிறேன். சிலுவையின் மேன்மை பற்றி 65 வித்தியாசமான செய்திகள். அன்பு தேவ பிள்ளைகளே,
இழுப்பதின் நாட்களிலே கிராஸ் அண்ட் கிரைஸ்ட் வில் பி மேனிஃபெஸ்டட். அது மட்டுமல்ல, கிறிஸ்து உயர்த்துவது என்பது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். சரி, யோசித்து பாருங்களேன். என்னோட உடன் பிறந்தவர்கள், உங்களோட உடன் பிறந்தவர்கள், உங்கள் அயலகத்தார், பணிபுரிகிறவர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள், உங்கள் உறவுகள், சொந்தங்கள், என்னைக்காயில் அந்த பாரம் இருக்கிறதா? அதுதான் இழுப்புதலுக்கு முக்கியம். பாரம் இல்லை என்றால் லாஸ்ட் சோல்ஸ், காணாமற் போனேன், இழந்து போனேன், தேவனை அறியாது. அன்பான தேவ பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் என்ன தவம் செய்தேன்? உங்களை என்னை தேவன் இந்த பூமியிலே ரட்சிப்பதற்கு, உங்களை தேவன் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்யவில்லையே. ஆனாலும் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் உங்களை என்னையும் இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. அப்படியானால் நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி. We have the passion for the lost souls. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை, ஒரு பாரம், ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டா? அடுத்து எழுப்புதலை கிறிஸ்து உயர்த்துவது என்பது, அதாவது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதான் கிறிஸ்து உயர்த்துவது. கிறிஸ்து உயர்த்துவதுனா ஒரு பெரிய அந்த சிலுவை உயர்த்தி பிடிப்பதல்ல. ப்ரையாரிட்டி டு த வேர்ட். தேவனுக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம். அதான் எக்ஸால்ட் கிரைஸ்ட் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள். ப்ரையாரிட்டி டு த வேர்ட். இன்னைக்கு வசனத்துக்கு இடமே இல்லையே. வசனத்தை படிக்கிறதே கிடையாது. சிலருடைய வேதத்தை பார்த்தீங்கன்னா என்னைக்கு வாங்கினா அப்படியே இருக்கும். அந்த வேதம் ஒருவேளை வாயிருந்தால் கண்ணீர் விட்டு கதர். அதை அதை பயன்படுத்துகிற நாட்கள் மிக குறைவு. வாரத்திற்கு ஒரு முறை, அது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற வேதம் திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். சில பேர் வேதமே கொண்டு வருவதில்லை, மொபைல் தான் எல்லாமே, ஐபேட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்துக்கு இணை வேதம் தான், ஐபேட் அல்ல, மொபைல் ஃபோன் அல்ல. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் அது ஃபேஷன் ஆயிடுச்சு. they don't bring the பைபிள். இன்றைக்கு நான் ஸ்காட்லாந்தில் இருந்து இந்த ஒளிப்பதிவு செய்கிறேன். யாரும், ஒரு சிலர் தவிர எல்லாரும் மொபைல் தான் வச்சிருக்கிறாங்க. காலங்கள் மாறுகிறது. இல்லை, வேதத்துக்கு இணை வேதம் தான். the priority to the word. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களில் வசனமே இல்லை. ஒரு காலத்தில் நிறைய வசனங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அதை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. வார்த்தை கனம் பண்ணுங்கள், வீடுகளிலே வார்த்தையால் அலங்கரியுங்கள். அது யாரோ ஒருவருக்கு பயன்படும். என்னுடைய 7வது வயதுல நான் இருந்த பிராட்வே என்ற பகுதியில, பிராட்வே அந்த ஒரு ஆற்காடு லூத்தரன் சபை ஒன்று இருக்குது பிராட்வேல. சின்ன வயசுல எங்களுடைய தகப்பனார் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த பகுதியில. அவரோடு நான் போகும்போது சில நேரம் சாப்பாடு கொண்டு போவோம் அவருக்கு. அப்ப எனக்கு என்ன, ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். ஒரு பெரிய வாசகம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த எனக்கு ஒரு 8 வயதுல அந்த வார்த்தை என் உள்ளத்துல அப்படி பசுமரத்தானே போல பதிந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பிராட்வேல ஆர்காட் லூத்தரன் சபை என்று ஒரு சபை. நான் குடியிருந்த இடம் மண்ணடி. அந்த பகுதியெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த வார்த்தையை படிப்பேன். அது புரியாது, ஆனால் அப்படியே ரெக்கார்டட் இன் மை மைண்ட். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். முன்பெல்லாம் இந்த திருச்சபைகள் முகப்பில் கண்ணாடியில ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, ஒரு லைட் எரியும், நிறைய பேர் படிச்சுட்டு போதை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அது இல்லை. அந்த உங்களுக்கு தெரியாது, அந்த வசனம் யாரோ ஒருவரை மாற்றும். அந்த சின்ன வயதிலே, எனக்கு 8 வயது இருக்கு நினைக்கிறேன், அந்த வயதிலேயே அந்த வார்த்தை என்னை தொட்டது. படிச்சுட்டே போவேன். ஒரு நாள் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த வசனத்தை பார்ப்பேன். பெரிய ஒரு பேர் பலகையில் இருக்கும். நானே ஒரு பெரிய போர்டு, அது ஒரு தகர போர்டு, அதில் பெயிண்ட் பண்ணியிருப்போம். அதில் அந்த வார்த்தை என்னை அப்படியே தொட்டது. அது காலப்போக்கிலே புரிந்து கொண்டேன். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஸோ கிறிஸ்து உயர்த்துவது என்பது அவருடைய சிலுவை உயர்த்துவது, வார்த்தை உயர்த்துவது. அன்பான, இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ப்ரீ எமினன்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றை விட முக்கியத்துவம் கொடுப்பது. அன்பு ஊழியர்களே,
உங்களுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர்களே, திருமணத்துக்கு காத்திருக்கிற தம்பதிகளே, உங்கள் திருமணங்களிலே வார்த்தைக்கு முன்னுரிமை தாருங்க. அப்பதான் டைம் பார்க்குறீங்க. நீங்க வந்ததே ரொம்ப லேட்டு. எல்லாமே லேட். ஆனா வார்த்தைக்கு அங்க இடமே இல்ல. ரொம்ப திருமணங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆயத்தம் பண்ணி 4 மணிக்கு கல்யாணம், 4 மணிக்கு கல்யாணம், 4:30 மணிக்கு கல்யாணம். நடத்துற பாஸ்டர் இல்லையா? ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3, 3:45, 4 மணிக்கெல்லாம் உள்ள போறோம். எழுப்புதல் என்பது என்றைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் எழுப்புதல். அடுத்து எழுப்புதலுக்கு 3வது காரணம் என்னவென்றால், எழுப்புதலுக்கு 3வது முக்கியமான காரணம் வேல்யூ கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனம் பண்ணுங்கள், கிறிஸ்துவை முக்கியப்படுத்துங்கள். இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். அதாவது எதை முக்கியப்படுத்தணுமோ அதை முக்கியப்படுத்துறது இல்லை, எதை முக்கியப்படுத்தக்கூடாதோ அதை முக்கியப்படுத்துறோம். வேல்யூ கிரைஸ்ட். கனம் பண்ணுங்க. உறவுகளை கனம் பண்ணுகிறோம், பாரம்பரியங்களை கனம் பண்ணுகிறோம், ஆனா கிறிஸ்துவ கனம் பண்ணல. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் திருமணங்களிலும் உங்களுடைய அந்த அடக்க ஆராதனைகளிலும் சடங்குகள் தான் அதிகமா இருக்குது, கிறிஸ்து இல்லையே. திருமணங்கள் கூட பாருங்க, இதுக்கு முந்தின நாள் என்னென்னவோ பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க, நலங்கு வைக்கிறாங்க, என்னென்ன சடங்கு. கிறிஸ்து முண்டில வகிப்பதில்லையே. அந்த கிறிஸ்து முண்டில வகித்தாருன்னா கர்த்தருடைய நாள திருமணம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்குதான் பெண் பார்க்கறது, அன்னைக்குதான் வீடு பார்க்கறது, அன்னைக்குதான் பெயிண்டர் வர்றது, அன்னைக்குதான் பிளம்பர் வர்றது, எலக்ட்ரிஷியன் வர்றது. யூ ஆர் நாட் வேல்யூ கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் எழுப்புதலை காண்பீர்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது யூ ஷோ யுவர் வேல்யூ. கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள், உலகம் பார்க்கட்டும். இப்ப நான் கனம் பண்றேன் என்பதை நானே சொல்றேன். ஐ மஸ்ட் ஷோ மை வேல்யூ டு அவர் வேல்யூ கிரைஸ்ட். கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நான் கனம் பண்ணுகிறேன் என்பதை என் வாழ்க்கை, என் செயல்கள், என் சிந்தை, என் பேச்சு, என் நடை, என் உடை. ஈவன் ஐ கேன் ஷோ ஹவ் ஐ வேல்யூ கிரைஸ்ட் இன் மை ட்ரெஸ். கிறிஸ்துவை கனம் பண்ணுங்க என்பதை என்னுடைய உடையில கூட காட்டலாம், என்னுடைய வெளி தோற்றத்தில் கூட காட்டலாம். இன்னைக்கு பாருங்க, ஆலயத்தில் அலங்கோலமான ஹேர் ஸ்டைல், ஆண்களும் பெண்களும். இப்ப யாருமே தலைய சீவி வர்றதே இல்லை. எல்லாம் தலையை விரித்தான் வராங்க. பெண் பிள்ளைங்க அப்படிதான் வருது, வயசானவங்க அப்படிதான் தலை விரிச்சுதான் வராங்க. இது ஒரு மாடர்ன் ஸ்டைல் ஆயிடுச்சு. இந்த ஊடகத்துல பாட்டு பாடுற அத்தனை பேருமே அது உங்களுக்கு ஏற்புடைய இருக்காது. ஸோ வேல்யூ கிரைஸ்ட். அதாவது நான் சொல்ல வந்த வசனம், வேல்யூ கிரைஸ்ட். ஷோ யுவர் வேல்யூ தட் யுவர் வேல்யூ கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க, பேச்சில் வெளிப்படுத்துங்க. பதறி பேசாதீங்க. பிகாஸ் ஐ வேல்யூ கிரைஸ்ட். அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். இஸ் இன் மீ, இஸ் வித் மீ, இஸ் ஃபார் மீ. ஷோ யுவர் வேல்யூ. ஒன்றை கனம் பண்ணுகிறேன் என்பதை எப்படி மக்கள் சொல்ல முடியும்? என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில தான். ஷோ யுவர் வேல்யூ அபவுட் கிரைஸ்ட். சொல்றேன் இல்லையா, இது ரொம்ப வேல்யூவான பொருளுங்க, பத்திரமா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபோன் ரொம்ப வேல்யூ, இந்த ஐஃபோன் ரொம்ப வேல்யூ, இந்த கேமரா ரொம்ப வேல்யூ, இந்த பொருள் ரொம்ப வேல்யூவான பொருள். அது ஒரு எதுவோட இருக்கலாம். இந்த நகை ரொம்ப வேல்யூ. அந்த வேல்யூ எப்படி 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 கனம் பண்றோம்? ஒரு ஒரு நகை வாங்குறீங்க, அதை எங்க தூக்கி போடுறது இல்லை. யூ வேல்யூ தட். அந்த அதை எவ்வளோ கனம், அதுக்கு ஒரு பெட்டி, அதுக்கு அழகான ஒரு பெட்டி, அதை எவ்வளோ பத்திரப்படுத்தி அதுக்கு ஒரு பீரோ, லாக்கர். பிகாஸ் யூ வேல்யூ தட். அதாவது கிறிஸ்து நீங்க நீங்க பத்திரப்படுத்த நான் சொல்ல விரும்பல. ஷோ யுவர் வேல்யூ அபவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்க. நேரத்தோட ஆலயத்துக்கு போங்க. உங்கள் காணிக்கைகளாலே, உங்களுடைய நேரங்களாலே, உங்களுடைய அர்ப்பணங்களாலே, உங்களுடைய செயல்பாடுகளாலே தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. வாலிப தம்பி, யூஸ் யுவர் டேலண்ட்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், வேல்யூ கிரைஸ்ட். உங்க வேலை ரொம்ப பெருசா இருக்கலாம், நீங்க பயன்படுத்துற பொருள் ரொம்ப வேல்யூவா இருக்கலாம். உங்க வீட்டுல சொல்றேன்ல, அவளுக்கு இந்த பொருளுடைய மதிப்பு தெரியல, இந்த பிள்ளைகளுக்கு மதிப்பு தெரியாது.
எவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் உடைக்குது. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி தரோம் ஒரு பொருளை, அந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்த தெரியல. பிகாஸ் அவள் சிறு பிள்ளைகள். நிறைய பேருக்கு தி டோன்ட் வேல்யூ கிரைஸ்ட். சபையை கனம் பண்ண தெரியல, ஆண்டவரை கனம் பண்ண தெரியல, ஊழியனை கனம் பண்ண தெரியல, வேதத்தை கனம் பண்ண தெரியல. அன்பு தேவ பிள்ளைகளே, இழுப்பதற்கு முக்கியமான காரணம் தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதனால ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:33, முதலாவது. அப்ப அதுக்கு அந்த அடுத்த பேச்சுக்கு இடம் இல்லை. இரண்டாவது என்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது இதை முதலாவது தேடி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், உங்களுடைய ஜீவியங்கள் சிறப்பா இருக்கும், குடும்பங்கள் சிறப்பா இருக்கும். வேதம் சொல்லுகிறது முதலாவது. அதாவது ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, added unto you. கூட்டி கொடுக்கப்படும். தமிழ்ல கூட போட்டிருக்குது கூட கொடுக்கப்படும். கூட நீங்கள் விரும்பா, அதாவது ஜெபிக்காத ஒன்று, உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள், உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய மூன்றாவது குறிப்பு வேல்யூ கிரைஸ்ட். அதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், இப்படி சொன்னா புரியும். தேவனை கனம் பண்ணும் போது, தேவனை கனம் பண்ணுகிற ஒருவருடைய வாழ்க்கையில ஆவியானவர் ஒரு நாளும் அது இப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளங்க நினைக்கிறேன். when you value Christ, your life will be disciplined. தேவனை கனம் பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒழுக்கமே இல்லை, ஒழுங்கீனமான வாழ்க்கை. தூங்குறது ஒழுங்கீனம், ட்ரெஸ் ஒழுங்கீனம், பேச்சு ஒழுங்கீனம், நடைகள் ஒழுங்கீனம், ஆலயத்துக்கு வருவது ஒழுங்கீனம். ஆனால் தேவனை கனம் பண்ணும் போது, நான் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வேல்யூ கிரைஸ்ட், தேவனை கனம் பண்ணும் போது, கிறிஸ்துவை கனம் பண்ணும் போது, your life will be discipline. ஒழுக்கமான வாழ்க்கை வந்துடும். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. உலகத்துல சொல்றாங்களே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு கண்ணியமான வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. you know your worth. உங்களுக்கு தெரியும் வாட் யூ ஹேவ் டு டு. கடமை, இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். வேல்யூ கிரைஸ்ட், கிறிஸ்துவை கனம் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட, எல்லாரை விட அவரை கனம் பண்ணுங்க. அப்படி கனம் பண்ணும்போது அன்பான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நாள்தோறும் உங்கள் இருதயங்கள் புதுப்பிக்கப்படும். God will revive your heart. உங்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் விரும்புவதை தேவன் உங்களுக்கு செய்வான். ஆங்கிலத்துல God will accomplish your desire because you are value Christ. இன்னைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறோமே, கர்த்தரை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். எனவேதான் இன்றைக்கு அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பெயர், புகழ் எல்லாமே. அது யார் வேண்டுமா இருக்கலாம். சும்மா அவங்களை பற்றி நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கிறோம், அவருக்கு பணம் நிறைய இருக்குது, அவருக்கு எப்படி இருக்குது எப்படின்னு. நோ, தி வேல்யூ கிரைஸ்ட். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள், எனவே கர்த்தர் அவளை கனம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை கனம் பண்ணுடைய இதயத்துல எழுப்புதலை குறித்த ஒரு பாரம், எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை, எழுப்புதலை குறித்த ரக்கியம் இருந்து கொண்டே இருக்கும். பிகாஸ் தி வேல்யூ கிரைஸ்ட். கிறிஸ்துவை கனம் பண்ணுவதனால உலகம் அற்பமா தெரியும். இன்னைக்கு உலகம் பெருசா தெரியுது, கிறிஸ்து அற்பமா தெரிகிறார். உலக உறவுகள் பெருசா தெரியுது, தேவனுடைய பிள்ளைகள் அற்பமா தெரியுறாங்க. உலகத்தின் மேன்மைகள், கிரிக்கெட் பெருசா தெரியுது, ஆலை அற்பமா தெரியுது. பிகாஸ் தே டோன்ட் வேல்யூ. யோசித்து பாருங்க, கிரிக்கெட்டை வேல்யூ பண்றோம். சாயங்காலத்துல அந்த ஏதோ 3 மணி நேரம் உட்கார்ந்து அதுல லைத்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து பூரிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து சபையை நம்ம வேல்யூ பண்றது இல்லை. துக்கமான ஒன்று. அன்பான தேவ பிள்ளைங்களே, அந்த கிறிஸ்து அந்த நீங்க வேல்யூ பண்ணும்போது, அந்த வேல்யூ கிரைஸ்ட், கிறிஸ்துவை கனம் பண்ணும்போது, கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவ ராஜ்யத்தை குறித்த பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உங்களுக்குள்ள தானா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. வேல்யூ கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது, ஊழியங்கள் கூட முன்னுரிமை இல்லை, கிறிஸ்து.
என் பிள்ளை, என் குடும்பம், அதை விட கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது உங்களை அறியாம ஒரு ஊழிய பாரம். அது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு எண்ணம். நான் 2 வார்த்தை பயன்படுத்த விரும்புகிறேன். இட் வில் பி ரெகுலர்லி அண்ட் இட் வில் பி கண்டினியூவலி. தொடர்ந்தேச்சியா அந்த பாரம் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்னையே நான் சொல்ல விரும்புகிறேன். மிகைப்படுத்தல் அல்ல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்களில் எல்லாமே என்னுடைய எல்லா ஜபங்களுமே என்னோட பழகின, நான் பயிற்சி வித்த வேதாம் பள்ளியிலே ஒரு 13 ஆண்டுகள் ஆசிரியர் நான் இருந்தேன். என் மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அந்த பாரம், அந்த பாரம் என்னுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அது இருக்கும். என் தேசம், என் மக்கள், அந்த ஒரு இழுப்பதை குறித்த ஒரு அந்த அந்த தீயை என் பிள்ளைகளிடத்துல, என் மக்களிடத்துல நான் அதை விதைத்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், when you value Christ, you will have a passion. ஒரு மனதுருக்கம் வந்துடும். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ ஊழியர்கள் நம்முடைய தேசத்துல வந்து மறித்து இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாமல் ஸ்டெயின் கிரகாம் குடும்பமாய் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட அவர் எரித்து கொல்லப்பட்டார். எவ்வளவு தேவ மனிதர்கள், அவங்கெல்லாம் தேவ பேஷன் ஃபார் இந்தியா. ஆத்துமாக்களை அதாவது முதல்ல கிறிஸ்து வேல்யூ பண்ணாங்க. அந்த வேல்யூ பண்ணலைன்னா இந்த நம்முடைய தேசத்துல வந்து ஊழியம் பண்ண முடியாது. நம்முடைய சீதோஷ நிலை, நம்முடைய தட்பவெட்ப நிலை, இருக்கிற ஏர் பொல்யூஷன், எங்க பார்த்தாலும் நம்முடைய ஆயுஷ நாட்கள் குறைவு. இந்த மாசு கட்டுப்பாட்டினாலே பொல்யூட்டட். எங்கெல்லாம் புகை மண்டலம் கக்குது இல்லையா நம்ம தெருக்கள் எல்லாம். வெளிநாடுகளே புகை மண்டலமே கிடையாது. நோ ஏர் பொல்யூஷன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான தேசத்திலிருந்து ஆரோக்கியம் இல்லாத நம்முடைய ஆசிய நாடுகளிலே வந்து ஆப்பிரிக்க நாடுகளிலே அங்க ஆரோக்கியமே கிடையாது. தண்ணி ஆரோக்கியம் இல்லை, அங்க இருக்கிற சூழ்நிலை ஆரோக்கியம் இல்லை, அங்க எதுவுமே ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லாத நாடுகளிலே தங்கி ஊழியம் பண்ண மிஷனரிகளுக்காக நன்றி சொல்லுவோம். பிகாஸ் த வேல்யூ கிரைஸ்ட். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். லூக்கா 19:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அந்த பேஷன், இழந்து போனதை, அந்த உணர்வே நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லை. நான் இழந்து போனேன், கிருபைகள் இழந்து போனேன், வரங்களை இழந்து போனேன், வல்லம் இழந்து போனேன், தேவ மகிமை இழந்து போனேன். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா? உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், உங்களுடைய தரம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? நீங்க உங்களுக்கே அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய அர்ப்பணங்கள், உங்களுடைய ஊழியங்கள் உங்களுக்கே திருப்தியா இருந்தா ஓகே. உங்களுக்கே தெரியும் இது திருப்தி இல்லை. ஏதோ வாழறீங்க, ஏதோ சபைக்கு போறீங்க. நோ, நான் சொல்ல வந்த குறிப்பு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, if you don't value Christ, கிறிஸ்துவை கனம் பண்ணாவிட்டால் அந்த எண்ணம் வராது. எந்த எண்ணம் தெரியுமா? தேடும் எண்ணம். திரும்ப சொல்லுகிறேன், தேடும் எண்ணம். வார்த்தையை தேடுவது, வசனத்தை தேடுவது, ஆலயத்தை தேடுவது, எதாகிலும் எதாகிலும் எதாகிலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல இருக்க வீடு இல்லை, கடைத்தெருவில சும்மா இருந்தோம். மத்திய 20:3. கடைத்தெரு நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டுல ஏதாவது ஊழியம் நடத்துறீங்களா? ஒரு சண்டே ஸ்கூல், மாசத்துல ஒரு ஜெப கூட்டம், வாரத்துல ஒரு நடக்குது அவங்க வீட்டுல. அது பல காரணம் சொல்லுவீங்க. குடியிருக்கிறவங்க ஒத்துக்கல, வீட்டுக்காரர் ஒத்துக்கலன்னு. சொந்த வீடு வச்சிருக்கிறீங்க இல்லையா? யூ கேன் யூஸ் தட். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்க விரும்பினால் தேவன் வாய்ப்புகளை தருவார். நீங்க வாடகை வீட்டுல கூட குடியிருக்கலாம். வீடு கர்த்தருக்கு பயன்படட்டும். அதுதான் அவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்தாரு. யோசித்து பாருங்களேன், நீங்க இருந்த வாழ்க்கை எப்படி, இப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி? சொந்த வீடு வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வீடுகளில் ஏதாவது ஊழியம் பண்ணுங்க. ஒரு 10 பிள்ளைகளை கூட்டு சண்டே ஸ்கூல் நடத்துங்க. ஒரு 4 பேர் வச்சு ஜெபம் பண்ணுங்க.
நான் ஒரு சின்ன ஜெபக்கூடுகையில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 1970 மே மாதம் ஒரு விடுமுறை நாள். புதுக்கல்லூரிக்கு எதிர் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டு வீடு. மதிப்புக்குரிய சாம் கமலேசன் ஐயா அவருடைய தாயார் இருந்த வீடு அது. அங்கே வயதான பாட்டிமார் ஜெபிப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என் நண்பர் என்னை கூட்டிக் கொண்டு போனார். ஒரு 4 வயதான பெண்மணிகள். புதுக்கல்லூரிக்கு எதிர இருக்கிற ஒரு வீடு. ஒரு ஓட்டு வீடு தான் அது. சில வயதான பெண்மணி அங்க இருந்தாங்க. அந்த வீட்டு கூட்டத்துல தான் அந்த ஜெபக்கூடுகையில கர்த்தர் என்னை தொட்டார். என்னோடு பேசினார். என்னோடு இடைப்பட்டார். நான் சொல்ல வந்த கருத்து, உங்க வீடு கர்த்தருக்கு பயன்படலைன்னா, நீங்க கர்த்தருக்கு பயன்படலைன்னா அர்த்தமே இல்ல. நான் சொல்ல வந்த 4வது குறிப்பு என்னவென்றால், வேல்யூ கிரைஸ்ட். அவரை கனம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. அவருடைய ஊழியத்தை கனம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இழந்து போனதை தேடவுமே. அப்படியானால் அந்த இழந்து போனதை அவர் கனம் பண்ணினார். கவனமா கேளுங்க. அப்ப தேட வேண்டும் என்றால் வேல்யூ இல்லாத பொருளை தேட வேண்டிய அவசியம் இல்லையே. எதை தேடுவோம்? வேல்யூ. ஒரு மதிப்பில்லாத ஒன்றை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது போனா பரவாயில்ல, நான் வாங்கலாம். ஒரு பேனா வாங்கலாம். ஒரு பென்சில் வாங்கலாம். அது இன்னொரு காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஒரு மொபைல் போன் நிறைய அதுல நம்முடைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள். அது ஒரு நகையா இருக்கலாம். ஸோ அப்படியே தேட வேண்டுமானால் இட் மஸ்ட் பி வேல்யூ. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கவும். வேதம் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேடவும். ஏன் தெரியுமா? he knows the value. உங்களை தேடி வந்தாரே, விலை மதிப்பு இல்லாத ஒன்றுக்கு தேடி வந்திருக்க மாட்டேன். நேரங்களை பாருங்க, நம்முடைய நகை ஒன்று காணாம போகிறது. அது எங்கேயோ ஒரு கட்டில கீழே விழுந்துருது. தேடி தேடி பார்த்து டயர்ட் ஆயிடும். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது என்ன சந்தோஷம். அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றோம். லூக்கா 15ஆம் அதிகாரம். வீட்டை பெருக்கி கொளுத்தி அதை கண்டுபிடிக்கும் அளவும். அதே போல அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை. அங்கே அங்கே அவனுடைய உணவு கூட இல்லை. அதை கண்டுபிடித்த பிறகு எவ்வளவு சந்தோஷம். தேவன் சொல்லுகிறார், அன்பானுடைய தேடவும். அப்படியானால் வேல்யூ கிரைஸ்ட், வேல்யூ தி சோல்ஸ். ஆத்துமாக்களை நினைங்க. அவன் விலை மதிப்பில்லாதவர்கள், உங்களோடு பணியாற்றுகிறவர்கள், உங்கள் அயலகத்தார், உங்கள் எதிர் வீட்டுக்காரர், உங்கள் உறவுகள். நீங்க அந்த வேல்யூ பணத்தை வச்சு இல்லை, அவங்க படிப்பை வச்சு இல்லை. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆத்மா விலையேற பெற்றது. இதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆத்தும மீட்பு விலையேற பெற்றது. அந்த ஆத்தும மீட்பை தேவன் உங்களுக்கு எனக்கு தந்தார். தராத கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய பரந்த பாரத தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கண்ணீர் விடுவோம். 4வது குறிப்பு, பரிந்து பேசும் ஒரு ஆவி. எழுப்புதலுக்கு 4வது முக்கிய காரணம், பரிந்து பேசும் ஒரு ஆவி. இன்டர்செஷன் பிரேயர். இன்னைக்கு துக்கமான ஒன்று, மக்கள் ஜபங்களுக்கு வருவதே இல்லை. இன்னைக்கு ஜபமும் நடத்துகிற ஒவ்வொரு தேவமணிகளுக்காக நன்றி. அதை குறித்து நோ கமெண்ட்ஸ், நோ கிரிட்டிசிசம். ஒரு சில கூட்டம் இருக்குது, ஜபத்துக்கு போறது பல காரணங்கள் இருக்குது. ஒத்துக்கு தசத்துக்காக ஒரு தலைமையில கை வைப்பாரு, குழந்தை பாக்கியம், ஏதோ காரணத்துக்காக ஜபத்துக்கு போறாங்க மக்கள். ஆனா உண்மையா ஜபிக்கிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிற இரவு ஜபங்களுக்காக நன்றி. நம்முடைய தமிழகத்துல கர்த்தர் எழுப்பி இருக்கிற ஜப வீரர்களுக்காக நன்றி. அதுதான் எழுப்புதலின் ஆரம்பம். இன்னைக்கு தேவை என்னவென்றால், எழுப்புதலுக்கு ஆரம்பம் இன்டர்செஷன் பிரேயர்ஸ். அன்பானவர்களே, அதுதான் தேவ ஜனங்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு. திரும்ப சொல்லுகிறேன், ஆத்தும பாரம் உள்ளவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் ஆத்தும பாரத்தோடு இருப்பான். ஆத்தும பாரம் உள்ளவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் ஆத்தும பாரத்தோடு இருப்பான். ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஜெபத்திற்கு என்று ஏதாவது குறிப்புகள் உங்களுக்கு உண்டா? நம்முடைய தேசத்திலே பாஸ்டர் எல். ஜோசப் ஐயா அவர்கள் ஜெபத்திற்கான ஏராளமான புஸ்தகங்கள், அதே போல
சகோதரர் மோகன் சி அவர்கள் ஜெபத்திற்கான ஏராளமான புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். ஜெப குறிப்புகளுக்காக ஒரு சின்ன கேள்வி, டு ஹேவ் எ லிஸ்ட் ஆஃப் யுவர் பிரேயர்? உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஒரு குறிப்பேடு உண்டா? அந்த இன்டர்செஷன், அதாவது எழுப்புதலுக்கு தேவை பணம் அல்ல. ஒன்று சொல்ல நம்புகிறேன், இட் இஸ் நாட் த, அதாவது ப்ரிப்பரேஷன் கிடையாது. நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை, உங்களையே நீங்கள் ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அதாவது பிளான் பண்றது இல்லை. வேதம் சொல்லுகிறது, பரிந்து பேசும் ஜெபம். யாருக்காக? சபைக்காக, சமுதாயத்துக்காக, உங்கள் மேய்ப்பருக்காக, உங்கள் அயலகத்தாருக்காக. அன்பானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக. நீங்கள் பெரிய பிரசங்கியார எல்லாம் இருக்கலாம், ஒரு பாடுகிற எல்லாம் இருக்கலாம், இசைக்கறி வாசிக்கிற மக்களா எல்லாம் இருக்கலாம். பட் யூ கேன் பிரேயர் வாரியர். இதுக்கு ஒரு வரமே தேவையில்லை. யூ கேனாட் பி எ ப்ரீச்சர். எனக்கு பாடுற வரம் இல்லை, எனக்கு வாசிக்கிற வரம் இல்லை, நெவர். பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற மக்களாய் மாற முடியும். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக. உங்களை நிந்தித்த, உங்களை காயப்படுத்தின, உங்களை குற்றப்படுத்தின, உங்களை மனநோக பண்ணின, அது யார் வேணுமா இருக்கலாம். எல்லா மனுஷர். அது இப்படிதான் சொல்ல, நல்லவங்களுக்காக ஜோமன்னு சொல்லலை. எல்லா மனுஷர். என்னை காயப்படுத்தின மக்கள் ஏராளம், என்னை குற்றப்படுத்தின மக்கள் ஏராளம், மனநோக பண்ணின மக்கள் ஏராளம், உருக்குலைத்த மக்கள் ஏராளம், அபிஷேகத்தை சிதைத்த மக்கள் ஏராளம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்காகவும். அடுத்த வார்த்தை, ஜெபங்களையும் வேண்டல்களையும். இது ஒரு முதிர்ச்சியான வாழ்க்கை இல்லைன்னா முடியாது. எழுப்புதலுக்கு தான் முக்கியம். அதாவது எழுப்புதலுக்கு அது தெரியணும், இது தெரியணும், மொழி தெரியணும் இல்லை. ஒரு தாழ்மையான என்னுடைய அறிக்கை என்னவென்றால், மொழி தெரியாத பல தேசங்களிலே தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ரஷ்யா, சைபீரியா, இந்தோனேஷியா, சொல்லிக்கொண்டே போகலாம். மேற்கத்திய நாடுகளிலே போலந்து, செக், ஸ்லோவேக்கியா, பல நாடுகள், பின்தங்கிய ஆப்பிரிக்கா, பிரேசில், இங்கே மொழி தெரியாது, ஜப்பான், தைவான், சொல்லிக்கொண்டே போகலாம். விளம்பரங்களுக்காக அல்ல, மொழி தெரியாது, அந்த போதகரோடு பேசவே தெரியாது. கொரியா, பல பல முறை, ஒரு 16-17 முறை மொழி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நான் பேசியிருக்கிறேன். அங்கே மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறார்கள். அது அவரோட மட்டும்தான் எனக்கு தொடர்பு, வேற யாரோட தொடர்பு இல்லை, மக்களோட தொடர்பு இல்லை. பட் காட் யூஸ் மீ. நான் சொல்ல வந்த அந்த காரியம் என்னவென்றால், அந்த இன்டர்செஷன் பிரேயர். அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷருக்காகவும். அப்படி செய்யும் போது அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், உடைய ஜெபங்கள் மாறு எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு சின்ன கேள்வி, ஜெபத்தில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை உண்டா? கன்சிஸ்டன்ட் பிரேயர். திடீர்னு ஜெபிக்கிறோம், திடீர்னு விட்டுறோம். ஒரு நாள் பயங்கர ஒரு அபிஷேகம் வருது, ஒரு நாள் அப்படி தலை கீழே தொங்க போட்டுரும். என்னுடைய திருச்சபையிலே பார்க்கிறேன். திடீர்னு ஒரே அபிஷேகத்தால் குதிக்கிற மக்கள் ஏராளம். ஏதோ சின்ன சலசலப்பு, குடும்பத்தில் கணவன் மனைவி, ஏதோ மாமியார் மருமகள், ஏதோ சின்ன சலசலப்பு, வியாதி பலவீனங்கள், உடனே மௌன விரதம் வேண்டாம். Your prayer life should be consistency. அது 2 கேள்வி கேட்கிறேன். இஸ் இட் கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரோயிங்? ஸ்திரமா இருக்கிறதா, அதை வளர்ந்துருக்கிறீர்களா? இவ்வளோ வயசாச்சு, அன்னைக்கு 5 நிமிஷம் ஜபம் தான், இன்னைக்கு 5 நிமிஷம் ஜபம் தான். வயசாகுது, அனுபவங்கள் கூடுது, வசதிகள் பெருகுது. வசதிகள் பெருக பெருக ஜப வாழ்க்கையும் பெருக வேண்டும். அதுவும் பெருகணும், இதுவும் பெருகணும். இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. அதுவும் பெருக வேண்டும், இதுவும் பெருக வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, இது இல்லை என்றால், ஜப வாழ்க்கை இல்லை என்றால், நீங்க கேட்கலாம் அந்த வசனத்துல, அதாவது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களை செய்யும் போது நிச்சயம் பதில் உண்டு. எல்லா மனுஷர் தீயவரும் திருடரையும் கொலைபாதகர்களையும் தேவன் மாற்றுவார். எல்லாரையும் தேவன் மாற்றுவார். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.